السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, சான்றோர்களே, என்னுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ஆலிமிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது 1000 பொதுமக்களிடத்தில் உரையாற்றுவதை விட மேலானது என்று சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார். காரணம், ஆலிம்களுக்கு ஒரு செய்தி கொண்டு போய் சேர்த்தால் அது அவர்களோடு போய்விடாது. பொதுமக்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னால் அதை அவர்கள் அமல் செய்தாலும் செய்யலாம், செய்யாமல் விட்டாலும் விடலாம். அவர்களோடு அந்த செய்தி முடிந்து போய்விடும். ஆனால் ஆலிம் உலமாக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால் தன் வாழ்நாளெல்லாம் அந்த செய்தி அவர்களுக்கு மனதில் இருக்கும். எத்தனை எத்தனை பயான்களிலே, எத்தனை மேடைகளிலே, எத்தனை ஜும்மாக்களிலே அவர்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். பல்லாயிரம் மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் என்று என்னுடைய ஷேக் நாயகம் அவர் உயர்வாக சொல்லுவார். 1000 பேருக்கு சொல்லுவதை விட ஒரு ஆலிமுக்கு சொல்வது மேலானது. ஒரே ஒரு ஆலிமுக்கு உட்கார்ந்து என்னுடைய ஷேக் நாயகம் விடிய விடிய பேசுவார்கள், மணிக்கணக்கிலே பேசுவார்கள். பாக்கியாத்துடைய பேராசிரியர் ஷம்சுல்லா, நம்முடைய அனைவருக்கும் தெரிந்த ஷப்பீர் அலி ஹசரத் கிபிலா அவர்கள் என்னுடைய ஷேக் நாயகத்தை பார்க்க வந்திருந்தார்கள். காலையில ஃபஜ்ர் தொழுது விட்டு அமர்ந்து இஷா வரையிலே, நடுவிலே உணவருந்துவது, தொழுவது, இதற்கு இடைவேளை தவிர இஷா வரையில் ஒரு நாள் கூட இருந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஷேக் நாயகம் அதை ஷப்பீர் அலி ஹசரத் அவர்கள் ஆர்வத்தோடு மடித்த காலை எடுக்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எப்படி நாமெல்லாம் மதரசாவிலே உஸ்தாத் முன்னாடி உட்காருவோமோ அது மாதிரி கால் மடித்து போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஷேக் நாயகம் அவருக்கு நல்லா உட்காருங்கன்னு சொன்னது கூட இல்லைங்க, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்து கேட்டாங்க. இப்போ சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, ஒரு ஆலிம்கிட்ட போய் ஒரு செய்தியை சேர்த்துருப்பா, அது பல 1000 பேருக்கு அந்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்லயும் வருது, ஒரு ஆலிம் ஷைத்தானுக்கு 1000 மற்ற பொதுமக்களை விட கடுமையானவர். 1000 பேரை ஈஸியா ஷைத்தான் கெடுத்துருவான், ஒரு ஆலிமு கிட்ட ஷைத்தான் ரொம்ப பயப்படுவான்னு. ஒரு ஹிகாயத்தில் எழுதுறாங்க, ஒரு நபர் தொழுதுட்டு இருந்தார். அவர் எப்ப தொழுதாலும் ஷைத்தான் வசுவாசு போடுவான். மின் ஷரில் வசுவாசில் ஹன்னாஸ். 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா வசுவாசு போடுறான்ல, இதுவும் ஹன்னாஸ் என்ற ஷைத்தானுடைய ஒரு பழக்கம்தான். வசுவாசு போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு ஒரு பொதுமக்கள் ஒருத்தர், அவாமுன் நாஸ்ல ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார். அந்த அவருடைய மனசுல ஷைத்தான் வசுவாசி எப்பயுமே போடுவான். தொழுக ஆரம்பிச்சா கிட்ட வந்துருவான் அந்த ஹன்னாஸ். ஒரு முறை ஒரு பள்ளிவாசல் அந்த அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். பக்கத்துல ஒரு ஆலிம் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஷைத்தான் தூரத்துல நின்றான். இப்ப அவர் கிட்ட போலாமா வேணாமா அப்படின்னு தூரத்துல நிக்கிறான். அவர் கிட்ட போகவே இல்லை. பக்கத்துல இருந்து மற்ற ஷைத்தான்கள் கேட்டானுங்க, ஏப்பா நீ எப்பயும் போய் கெடுப்பியே, போய் கெடுக்கலையா நீ? இப்ப வரேன், இல்ல பயமா இருக்கு, பக்கத்துல ஒரு ஆலிம் தூங்கிட்டு இருக்கிறாரு,
அரை தூக்கத்துல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு பார்க்க பயமா இருக்கு. ஆலிம் ஷாவுக்கு பார்த்தா பயமா இருக்குதுங்கிறது நியாயம். ஏன்னா ஆலிமுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபித். ஒரு ஆலிம் வந்து ஷைத்தானுக்கு 1000 ஆபிதுகளை விட, வணக்கவாளிகளை ஈஸியா கெடுத்துருவான், ஆலிமை கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நீ ஆலிம் ஷா இப்ப தூங்கித்தான் இருக்காரு, அவரை கெடுக்க சொல்லலையே, அவர் பக்கத்துல தொழுகிறாரு, அவரை தானே கெடுக்க சொல்ற, நீ ஏன் நிக்கிற, பயந்து போய் நிக்கிற அப்படின்னு அந்த ஷைத்தான் கேட்டான். பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறே நீ, உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டான். அப்போ அந்த ஷைத்தான் சொன்னா, நீ விளங்காம பேசுற, நீ நான் எப்பயும் கெடுத்தேன்னா சொன்னா தப்பா மனசை குழம்பிக்கிட்டு 2 4 4 3 தெரியாம தொழுவான். இப்ப நான் அந்த மாதிரி அவனை வலிக்கு எடுத்தேன்னா சலாம் கொடுத்துருவான். பக்கத்துல ஆலிம் ஹசரத் ஒரு சந்தேகம்னு கேட்பான். இந்த மாதிரி 3 4 ஹசரத் சந்தேகம் என்ன செய்யுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ 3ன்னு வச்சுக்கோ, 3 4 சந்தேகம் வந்துச்சா 3ன்னு வச்சுக்கோ, வச்சுட்டு அத்தஹியாத்து ஓதிட்டு எந்திரிச்சுட்டு ஒரு ரக்காயத்து சஜ்ஜா சஹ்வி செஞ்சிரு, குழப்பமே வேணாம், உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு 3 4 வந்தா 3ன்னு வச்சுக்கோ, 2 3 செஞ்சதா 2ன்னு வச்சுக்கோ, இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. 1 2 வச்சா 1ன்னு வச்சுக்கோ, அத்தஹியாத்து ஓதிரு, எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காயத்து தொழுது, அவர் ஈஸியா சொல்லி, அவர் கிதாபெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஈஸியா சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கு பின்னாடி அவன் வாழ்நாளெல்லாம் ஒழுங்கா தூக்க ஆரம்பிச்சிருவான். நான் அவனை இன்னைக்கு விட்டா நாளைக்கு எடுத்துருவேன். இது துஹர் முடிஞ்சா அசர்ல பாத்துக்குவாங்க நம்மள, மகரிப் இருக்குது, அதுக்கு பின்னாடி வாழ்நாள்லாம் கெடுக்கிற சான்ஸ் இல்லாம போயிடும். அதனாலதான் தெரியல, நீ கூமட்ட மாதிரி பேசுற, பக்கத்துல ஆலிம் ஷா படுத்திருக்காருண்டானா. இந்த செய்தி சொல்லிட்டு சொல்றாங்க, ஆலிம் ஷா மேல அவ்வளவு பயம் இருக்கு ஷைத்தானுக்கு. ஏன்னா எதை அவன் மக்கள் ரொம்ப ஈஸியா கெடுப்பானோ அதெல்லாம் ஆலிம் ஷாக்கள் வந்து ஈஸியா கெடுக்க முடியாது. அவங்க 7 வருடம் படித்த அந்த இல்மு அவங்களை காப்பாத்துது. அந்த இல்முடைய பரக்கத்துல அல்லாஹ் அவங்கள காப்பாத்துறான். அதனாலதான் அஷத்து அல ஷைத்தான், ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமையானது. 1000 ஆபிதுகளை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஈஸியா கெடுத்துருவான் ஷைத்தான் அப்படின்னா. இப்ப என் ஷேഖ் சொன்னாங்க, சர்க்கார் நாயகம், ஆலிமுக்கும் அல்ல ஷைத்தான் ஒரு கடிவாரம் வச்சிருக்கிறான்பா. ஒவ்வொருத்தரும் இப்ப பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவான், டே பக்கத்து ஒருத்தர் வந்து கஞ்சா குடிக்கலாம் வாடான்னு கூப்பிடலாம், இது சாராயம் குடிக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிடலாம், அந்நியம் பெண்ணை பார்க்கலாம் வாடான்னு கூப்பிடலாம், இது போஸ்டர் இருப்பாடா, அழகான கவர்ச்சியான போஸ்டர் விட்டுருக்க வாடான்னு கூப்பிடலாம், போன்ல பாரு இந்த மாதிரிலாம் கெட்ட கெட்ட காட்சிகள்லாம் வருது பார்க்கலான்னு கூப்பிடலாம். ஆனா ஆலிமுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கெடுப்பான் ஷைத்தான். ஆலிமுக்கும் ஷைத்தான் வச்சிருக்கிறான். அது என்ன எஜமா ஷேக் சொன்னாங்க, ஷைத்தான் தான் எதிலே கெட்டு போனானோ, தான் எதனால் கெட்டானோ அதை வச்சுதான்ப்பா ஆலிம்களை கெடுப்பான் அப்படின்னா. இப்ப ஆலிம் ஷாட்ட போய் ரபா போட்டு ஜுப்பா போட்டு தொப்பி தலபா கட்டு போற பெரிய போஸ்டர் அழகா ஒட்டியிருக்கான், சினிமா போஸ்டர் பாருன்னு சொல்லுவானா, நம்ம பார்வை திருப்பிக்கும். அந்நிய பெண்ணு போறா பாருங்கன்னு சைத்தான், பார்க்காதீங்க திரும்பி, நீங்க ஆலிம் ஷா போங்க விட்டுருவான் சைத்தான் நம்மள. நீங்களாம் ஆலிம் ஷாக்கெல்லாம் அதெல்லாம் அந்நிய பெண் நிற்கிற அந்த பக்கமே போகாதீங்க, இந்த பீச் பக்கம்லாம் போயிடாதீங்க, நீங்க இப்படி வந்துருங்க அப்படின்னு நம்மளை அப்படியே ஒதுக்கி கூட்டிட்டு போயிடுவான். அதெல்லாம் நம்மளை கெடுக்க மாட்டான். நம்மளை என்னைக்காவது சாராய கடை கூப்பிடுவான சைத்தான், சாராய கடைக்கு நீ கிட்ட போகாம வந்தா எனக்கு சந்தோஷம், நீ போய் 4 பேர் தூக்கிட்டு வந்துரு அந்த பக்கம். இவர் சாராய கடை பக்கம் சைத்தான் விடவே மாட்டான், மற்றவங்க சாராய கடை கிட்ட அமுச்சு வைப்பான், இவர் விட மாட்டான். என்ன கேட்டா இவர் போவாரு இப்படி டாஸ்மாக் பக்கம். யார் யார் நிக்கிறா, அப்துல் காதர் நிக்கிற மாதிரி இருக்கு, அவர் அப்துல் ரஹீம் நிக்கிற மாதிரி இருக்கு, சரி பாத்துக்கோன்னு போவார். நாளைக்கு அசர்ல வருவானுங்க, நேற்று எங்கேயோ பார்த்தனே, உட்கார வச்சு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு, இனிமேல் தௌபா செய், சத்தியம் பண்ணு, அந்த பக்கம் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் வாங்கி விட்டுருவாரு இவர். அதனால இவரை வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போக மாட்டான் சைத்தான். நீ அந்த பக்கம் போகாம வந்தாலே புண்ணியம், நீ அந்த பக்கம் வர வேணாம், நீ வராம வந்தாலே எனக்கு சந்தோஷம் சைத்தான் சொல்லுவான் நம்மள. அப்ப இந்த மாதிரிலாம் வழி கெடுக்க மாட்டான் என் ஷேக். எதுல வழி கெடுப்பான் ஆலிம்களை, சர்க்கார் சொன்னாங்க, அவன் எதுல வழி கெட்டானோ அதுலதான் வழி கெடுப்பானோ. அதாவது என்ன, பீடி குடிக்கிறான் ஒருத்தன், அவன் கூட நட்பனா ஒருத்தன் சேர்றான், அவன் என்ன பழகுவாங்க, அவன் எதுக்கு எப்படி கெடுப்பான், பீடி குடிச்சு பழகி கொடுப்பான். ஒரு கஞ்சா குடிக்கிறவன் கூட பழகம் என்ன செய்வான், அவன் கஞ்சா குடிக்க பழகி கொடுப்பான். சாராயம் குடிக்கிறவன் கூட பழகம் என்ன செய்வான், சாராயம் குடிச்சு பழகி கொடுப்பான். இதான மனுஷனுடைய பழக்கம். அப்ப ஷைத்தான் வந்து எதுல பிடிப்பான் ஆலிம்களை, தான் எதுல வழிகட்டேன்னு பாக்குறான். அவன் எதுனால ஷைத்தானா போனான், பீடி குடிச்சா, கஞ்சா குடிச்சா, ஜினா செஞ்சா, அதுல வழிகட்டு போல அவன் தன்னை பெரிய ஆள விளங்குறான் பாருங்க, அதுல மாட்டிக்கிட்டான். ஆனா ஹைரும் மினு, நான் மேலானவன் அவரை விடன்னு சொன்னான் பாருங்க. அந்த ஆதம் நபி விட நான் மேலானவன் நான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதுல வழி கெடுப்பான்பா ஷைத்தான், அதுலதான்பா உஷாரா இருக்கணும்னு எஜமா சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், உண்மையிலே தகுதிக்குரியவன் தான் ஷைத்தான், யாரு இல்லைன்னு சொன்னான். ஷைத்தான் பல வருடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வணங்கியவன்,
பல வருடங்கள் மலக்களுக்கு உஸ்தாதா இருந்தவன், அவன் தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தால் அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். அவனை உயர்வுக்கு தகுதி உள்ளவன் தான் இருந்தான் அவன். ஆனால் அவன் தன்னை பெருசா நினைச்சனே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். அப்ப எத்தனையோ ஆலிம்கள் இருப்பார்கள், உண்மையிலேயே தகுதி உள்ளவர்கள் தான், அழகான முறையில் அவர்கள் மார்க்கங்களை கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள், கராத் உள்ளவர்களாக இருப்பாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு பல ஆயிரம் பேர் கண்ணீர் வடித்திருப்பார்கள். அவங்க பேச்சு கேட்டு பல ஆயிரம் பேர் திருந்தி இருப்பார்கள். உடனே பயான் முடிச்ச உடனே எத்தனை பேர் அழுதாங்க, எத்தனை பேர் தௌபா செஞ்சாங்க. சைத்தான் உள்ள வந்துடும். வந்து உன்னுடைய பயான்ல அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கு, உன்னுடைய கிராத்துல அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கு, உன்னுடைய சொல்லுக்கு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கு பாத்தியா, யாரும் அது யார்கிட்டயாவது அந்த மாதிரி இருக்குதா, உனக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு பாரு அப்படின்னு போட்டு அவர் பெரிய ஆள் ஆக்கி கவுத்துருவான் சைத்தான். மன் தகப்பர வலஅஹுல்லா, பெருமையாக ஆக்கி கீழே கொண்டு போய் சேர்த்துருவான் சைத்தான். அவன் ஷேഖ்னா சொன்னாங்க, அப்பதாமா ஷேഖுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இப்ப எந்த நேரத்துல வந்து உன்னை ஷைத்தான் வழி கெடுப்பான், நுணுக்கமா வழி கெடுப்பான். ஏன்னா ஷைத்தான் நம்மளோட பெரிய ஆலிம்சா, நம்ம எந்த மனசால வரணுமோ அந்த மனசாவுடைய ஹெட் மாஸ்டரே அவன் தான். அந்த மாதிரி பெரிய ஆள் அவனுக்கு யார் யாரை எப்படி கெடுக்கணும், யார் யாரை எந்த மாதிரி கொண்டு போகணும், எப்படி சொன்னா இவனை கெடுக்கணும் எல்லாமே கத்து குடிச்சு. ஏன்னா பாருங்க, நபிமார்கள் 1,24,000 பேர் வந்தாங்க, 1,24,000 உம்மத்துக்கு 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஷைத்தான் ஒண்ணுதான், அத்தனை பேருக்கும் ஷைத்தான். ஆதம் நபி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவன் தான். இப்பவும் கேட்டுதான் இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறேன் ஹஜ்ரத் உங்களுக்கு எடுக்க எவ்வளவு நேரம் வந்துட்டு வாங்க வாங்க எல்லாம் கதை பேசி வெளியே போவீங்க. ஏன்னா அவரு ஏன் வரல, அவர் என்னைக்கு வந்தாரு, அவருக்கு பெரிய கெத்துங்க. அவருக்கு முடிஞ்சா இவ்வளவு நேரம் பேசின சவாபு, இவ்வளவு நேரம் கேட்ட சவாபெல்லாம் ஒரே நிமிஷம் காலி போயிட்டு தான் போம். உன்னை ஒரே ஒரு நிமிஷம் தூண்டி விட்டு ஆளுங்கெல்லாம் கூடி பெரிய அழுது துவா செஞ்சு தௌபா மஜ்லிஸ் அதுன்னு கலந்து புரிதா மச்சு வெளியே போவாங்க. போகும்போதே வாசல்லையே பிடிக்கிடுவான். நீ ஓது ஓது ஓத விட்டுறோம், ஓது நல்ல சத்தமா ஓது, கராத்தா ஓது, நல்லா ஓது, புரிதா ஓது, தசாத்து நாரியா ஓது, மௌலுது ஓது, குரான் கானியா ஓது. உன்னை பிடிக்கிறதுக்கு என் பைக்ல ஏறது கூட பிடிக்க விட்டுற போடா. நீ வீட்டை விட்டு காசு விட்டு இறங்கி பைக்ல ஏறதுக்குள்ளார உன்னை எப்படி பிடுங்கணுமோ பிடிக்க விட்டுருவேன் என்று பிடிக்க விடுவான். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்பவும் எஜமா சொல்லுவாங்க, நீ பயான் செஞ்ச ஒருத்தன் அழுதான், உடனே மனசுல கர்வம் வரக்கூடாது. சொல்லு, நான் சொன்ன அந்த பயான்ல, நான் சொன்ன அந்த பாணியில அவன் மயங்கறான்னு நினைக்காத. நான் எதை சொன்னேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காமிச்சேன், அது அவனுடைய உள்ளத்துல போய் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. நீ சினிமா கதை சொல்லு, அழுகுறானா பாரு அவன். பெருமானாருடைய ஹதீஸ சொன்னேன், அதனால் ஏற்பட்ட விளைவு அது, அவன் உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. என்னுடைய பயானுடைய கவர்ச்சி இல்ல. இதே நீ வந்து ஒரு படத்துல கதை சொல்லு, ஒரு நாவல் சொல்லு, அழுகுறானா பாரு அவன், அவன் சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப உன்னுடைய சொல்லால் வரவில்லை, அல்லாஹ்வுடைய கலாமில் வந்தது, ரசூலுடைய சொல்லால் வந்தது. அவுலியாக்குடைய சரித்திரம் சொல்லியிருப்பாய், உன்னால் அவன் மாறிவிட்டான் திருந்தி விட்டான் அல்ல, அந்த வலிமாருடைய வரலாறு அவனை மாற்றிவிட்டது. அப்படி நினைச்சுக்கப்பா, நீ உன்னை பணிவாகவே நினைச்சுக்க, ஒரு சேரா நினைச்சுக்க, நீ ஒண்ணுமில்லை நினைச்சுக்க. உன்னை கொண்டு 100 பேர் திருந்தி விட்டால், அல்லாஹ்வுடையவர்கள் ஆகிவிட்டால், அவுலியாக்களா மாறிவிட்டால், நல்லடியார்களாக மாறிவிட்டால், தொழுகையாளியா மாறிவிட்டாலும் கூட உனக்கு கர்வம் வரக்கூடாது. எப்படி சொல்லணுமா, பெரியவங்க சொல்லி கேட்டுறாங்க. ஒருத்தன் மோதிரம் போட்டு போறான், தங்க மோதிரம், அவசரமா பைக்ல ஏறும்போது எங்கேயோ பட்டு மோதிரம் தவறி கீழே விழுந்து சாக்கடையில விழுந்துருச்சு. போனா போதும் போயிடுவான். கால் பவுன் மோதிரம் நீ விலை என்னச்சு 25 ரூபா 30 ரூபா இல்லையா, போயிடுவான். என்ன செய்வான், சக்குன்னு சாக்கில குதிச்சு அப்படியே அள்ளி எடுப்பான். என்ன செய்வான், மோதிரம் பாதி வெளியே தேடுது, என்ன செய்வான், விளக்கமாத்து குச்சி ஏதாவது தேடுவான். அந்த குச்சி அங்க குச்சி கிடக்கும், விளக்கமாத்து குச்சி கிடக்கும் ஏதாச்சும், அதை எடுத்து அப்படியே நேக்க அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துருவான். சேரு அப்படி இருக்கு, அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்து தண்ணியில பைப்ல காட்டுவான், சுத்தமாயிடும். மோதிரத்தை கையில போட்டுக்குவான், குச்சி தூக்கி போட்டுருவான், விளக்கமாத்து குச்சி தூக்கி கீழே போட்டுருவான். சூஃபியாக்கள் சொல்றாங்க, அந்த மோதிரம் உயர்ந்தது, அது சாக்கடையில கிடக்குது, அதை சுத்தப்படுத்தி தன் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு இப்படி விளக்கமாத்து குச்சியை பயன்படுத்துறோமோ, ரப்பே நீ பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன், உன் அடியாரில் பரிசுத்தமானவர்கள், உன் அடியாரில் உன் பக்கம் சேர்த்து வைக்கிற விளக்கமாத்து குச்சியே நீ ஆக்கிக்க அல்லான்னு கேட்டாங்க சூஃபியா. நான் கேவலமானவன் தான், நான் அடிமைதான் ரப்பே, நான் ஒண்ணும் இல்லாதவன் தான் ரப்பே, நான் என்னைக்கு பெரிய ஆளா போனேன் ரப்பே, ஆனா உன் அடியார்களை அவர் உள்ளத்தை உன் பக்கம் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி, உன் அடியாருடைய உள்ளத்தை கல்ப உன் பக்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு தூக்கி எறியக்கூடிய விளக்கமாத்து குச்சி மாதிரியாவது என்னை நீ பயன்படுத்திக்க அல்லா என்று அல்லாட்ட ருஜுவாய் நீ கேளுப்பா, உன்னை கொண்டு பல ஆயிரம் பேர் அல்லாஹ் சீர்திருத்துவான்பான்னு சொல்லுவாங்க. எஜமா சொல்லி கொடுப்பாங்க. பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது
நீ குறிப்பெடுத்துட்டு பெருசா வச்சுக்கிட்டு நீ ஜும்மா பயான் என்னன்னு காலையில எந்திரிக்கிறது 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு முடிச்சுட்டு சில பேர் முந்திலாம் கிதாப் பார்ப்பாங்க. அந்த பழக்கமும் போயிடுச்சு நம்மள்ட்ட எல்லாம். என்ன ஆயிருது, டக்குன்னு வாட்ஸ்அப் எடு, ஜும்மா மேடை, வெள்ளி மேடை, வியாழன் மேடை, சனி மேடைன்னு வரிசையா மேடை வருது. ஏதோ ரெண்டு ஒண்ணு முந்தி ஒண்ணு வந்துருச்சு, இப்ப நிறைய 10 50 வருது. இதுல ஒரு ஹதீஸ், அதுல ஒரு ஆயத்து, ஒரு சம்பவம், அதுல ஒரு கதை. போன் அடிக்கிற ஹதத்து 12:30க்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பயன் இருக்கு, நான் டக்குன்னு வெளியே போயிட்டு வாங்க முடியல, 2 கதை சொல்லுங்க. அதுல என்ன எதுக்கு பா, ஆயத்து 2 எடுத்துட்டேன், சம்பவம் வந்துருச்சு, உனக்கு சிரிப்பு கதையா சொன்னா நல்லா இருக்கும். அதுல போன் இதுக்கு பாத ஜாயின் பண்ணி விட்டாதான் பொதுமக்கள் ரசிப்பாங்க. ஆயத்துக்கு 2 பிடிச்சிட்டாராம் இவரு, 2 ஹதீஸையும் பிடிச்சிட்டாரு, குறிப்பை சேர்த்துட்டாரு. இப்ப ஜாயின் பண்றதுக்கு 2 சிரிப்பு கதையா சொல்லுங்க. அது 2 ஜாயின் பண்ணி விட்டு அடிச்சாதான் எல்லாம் ரசிப்பானுங்க. எத்தனை 12:45 போன் அடிக்கிறாரு, 5 டக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்டாக் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் போயிடுச்சு இப்ப, வளைஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, உடனே 2 ஹதீஸ், 2 குறிப்பு, 2 சிரிப்பு கதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜோபல் வைசீட்ட முடிஞ்சு. அடுத்து நம்ம ஃபேஸ்புக் எடு, வாட்ஸ்அப் எடு, யூடியூப் பாரு, நேரத்தை போக்கு 2:45 வரைக்கும். 2:45 தொப்பி போட்டு தலைப்பா கட்டி போய் நின்றது இருக்குல்ல. என் ஷேக்னா சொன்னாங்க, இது வல்லப்பா, உன்னால ஒரு சமுதாயமும் திருந்தாது. பயான் பேசினாய், உன் கடமை தீர்ந்தது, அரை மணி நேரம் பேசிட்ட, ஜும்மா பயான் முடிஞ்சு, அதுதான் ஆகமே வழியே, உன்னை கொண்டு சமுதாயம் திருந்தாது. நீ அன்னைக்கு காலையில அழுகு உட்காந்து 2 தொழுகு, ரப்பே இந்த மக்களுக்கு என்ன நான் செய்ய முடியும், என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ரப்பே, என் நாவை கொண்டு இங்க வரக்கூடிய 1000 பேர் வந்தா 1000 பேர்ல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் மாற்றம் வரணும். ஒருத்தரும் வரும்போது இருந்ததை விட அவர் செல்லும் போது அவர் உள்ளத்துல கொஞ்சமாவது மாத்த வரணும். அல்ல அவர் வரும்போது எப்படி இருந்தாரோ போகும்போது உன்னுடைய நேசராக போகணும். வரும்போது பாவியா வரணும், போகும்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவரை வெளியே போகணும். வரும்போது அவர் உன்னை விட்டு தூரமா இருந்தாரா, போகும்போது உன்னைக்கு நெருங்கியவராக போகணும். யாரெல்லாம் உள்ளத்துல மாற்றம் உண்டாக்கு, அவர் தீய பழக்கங்களை மாற்று. அந்த மாதிரி வார்த்தைகளை நாவலை கொண்டு வரப்பே, நீ அந்த மாதிரி பொறுக்கிறதுக்கு அல்லாட்ட அழுகு, ருஜுவாகு, கண்ணீர் வெடி ரப்பிட்ட 2 தொழுது கேளு, கேட்டு அல்லாஹ்ல திக்ர் செய்ய கொஞ்ச நேரம் உட்காந்து ஸலவாத் ஓது. அந்த அல்லாஹ் பக்கம் ருஜுவாயி அப்புறம் போய் மக்கள் முன்னாடி நின்று நீ பேசு. ஒவ்வொரு சொல்லும் மாணிக்கமா வெளியே வரும், ஒவ்வொரு சொல்லும் வைரமாக வெளியே வரும். ஒவ்வொரு சொல்லாலும் 1000 பேர் திருந்துவார்கள். உன் சொல் மக்களுடைய உள்ளத்தின் ஆணி வரைக்கும் போய் சேரும், உள்ளத்தின் அடி ஆழம் வரைக்கும் போய் சேரும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை காது வரைக்கும் தான் போகும். அவன் பாதி பேர் தூங்கிடுறான் ஜும்மா பயான்ல. சில பேர் அலாரம் வச்சு தூங்குறானோ. ஹஜ்ரத் 12:30க்கு ஹஜ்ரத் 1 மணிக்கு பயான் ஆரம்பிப்பாருங்க, 1:25க்கு முடியும். 5 நிமிஷம் தொழுகைக்கு சுன்னத்துல விடுவாரு. அப்புறம் 1:30க்கு ஆரம்பிச்சு 1:40 வரைக்கும் இழுன்னு இழுப்பாரு, ஜும்மா அந்த குத்துபா இழுப்பாரு. 1:39க்கு அலாரம் வச்சாராம் கரெக்டா. அது கீக்கி அடிக்குது, என்னடா அலாரம் அடிக்குதுதான் தூங்கிட்டு, அது நல்லதா ஒரு தூணா பார்த்து உட்காந்து அழகா தூங்கிறானோ. 1:39க்கு அலாரம் அடிச்சா எந்திரிச்சுக்கிறான். சில பேர் அலாரம் மெயின் செட்டிங் அலாரம் இதுல வைக்கிறது இல்ல. இந்த வலதுகுருல்லாஹி தஆலா அலா வௌலா வஅலா வஜல்லு வதம் வக்வா வக்பர் டப் நின்றான். என்னடா அந்த வார்த்தையை மெயின்ல அலாரமா செட் பண்ணிட்டேன் ஹஜ்ரத், அது அடிச்ச உடனே டப்புன்னு எந்திரிச்சிடும் பாருங்க ஹஜ்ரத். அது எனக்கு தனி அந்த சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. நல்லா ஒரு மணியும் தூங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அந்த வலதுகுருல்லாஹி தஆலா அலா வஅலா வஜல்லு வதம் வக்வா சின்னிட்டு சில பேர் வக்வா வக்பர் நின்றான், தப்புன்னு நினைச்சான். ஒரு சில பேர் இஹ்லாஸா எதுக்கு ஜும்மாவோட முக்கியம் சய்யிதுல் ஐயாம், ஜும்மா முக்கியமான தொழுகை, அதனால அதையும் அலாரம் அடிச்சு பக்கத்து சொல்லிட்டு வெளிப்பட்டுருங்க சொல்லிட்டு அவனு இஹ்லாஸா சொல்லிட்டு தூங்கிறாங்க. இவரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தூங்கிட்டானுங்க, விட்டதான் கதை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில இது கூட பரவாயில்ல. சில அஜித் பாருங்க, அதுல ஜும்மா பயானை பத்தி கவலையே இல்லையா, ஓதுற காலத்துல 50 பயான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலா ஓதும் போதே அந்த மண்டத்துல பேசுவேன், அதுல 50 பயான் நோட்ல கரெக்டா இருக்கு. 1ல இருந்து ஆரம்பிச்சு 50 முடியும், திரும்ப 1ல இருந்து ஆரம்பிச்சிருது. எந்த முத்தம் ஞாபகம் வச்சிருக்கான், நீ போன ஜும்மால பேசினாமே இன்னைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுல 50வது பயான் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? அதனால 1ல இருந்து 50, திரும்ப 1ல இருந்து 50, இப்படிதான் வாழ்நாள்லாம் ஓடிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்ப அன்பர்களே, நம்முடைய நோக்கம் எப்படியாவது பயான் செஞ்சு முடிப்பது. ஷேഖன நம்ம வருத்தம் சொன்னாங்க, क्या दिल से जो बात निकलती है असर रखती है, दिल से जो बात निकलती है असर रखती है, पर नहीं ताकत परवाज मगर रखती है. உன் உள்ளத்திலிருந்து எந்த சொல் வெளியாகிறதோ அது போய் மக்களுடைய உள்ளத்திலே போய் பாயும். உள்ளத்திலிருந்து வந்தது உள்ளத்திலே போய் பாயும், உதட்டிலிருந்து வந்தது வெறும் காது வரைக்கும் தான் போகும். தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹை அஸர் ரக்தி ஹை, பர் நஹி அந்த வார்த்தைகளுக்கு ரெக்கை இல்லை, அது உலகத்தின் இறுதி மூச்சு வரை செல்லக்கூடிய பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் அந்த வார்த்தையில் இருக்கிறது. பர் நஹி தாக்கத்தை பர்வாசு மகர் ரக்தி ஹை. இந்த ஷேഖன அடிக்கடி சொல்லி கேட்டாங்க, ஃபைஸ் நாயகம்
சொல்லுவார்கள் ரஸ்மே ஜி ரஹகயி ரஸ்மே அஸான் ரூஹ பிலாலி நரஹி. அல்லாமா இக்பால் சொல்றாங்கமா, ரஹகயி ரஸ்மே அஸான், பாங்கு சொல்லக்கூடிய அந்த சடங்கு மட்டும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பாங்கிலே பிலால் நாயத்துடைய ரூ இருந்துச்சா? பிலால் நஜி அர்ஷ் வாலே பி சுன்தே தே ஜிஸ்கி ஓ அஸா ஹே அஸானே பிலாலி. பிலால் நாயகம் தக்பீர் கட்டி ரசூலுல்லாஹ் கைய காதுல வச்சு ரசூலை பார்த்து பாங்கு சொல்லி இதயம் நடுநடுங்க பாங்கு சொன்னால் அரிசில மலக்கள் பாங்கு சொல்லிட்டாங்க, தக்பீர் கட்டுவாங்களாம். ஒரு நாள் பிலால் நாயகத்தை சில பேர் சொன்னாங்க, குரல் கொஞ்சம் கெட்ட குரலா இருக்கு, வேற ஒருத்தர் இனிமையா அழகா சொல்றேன் சொல்லிட்டான். சரி நீ சொல்லுமான்ட்டாங்க, சொல்லாது. அவரு பாங்க சொன்னார். ஜிப்ரீல் வந்துட்டாங்க, என்ன நேரம் ஆச்சு பாங்க டைம் ஆச்சு பாங்க சொல்லலையான்னு கேட்டாங்க. இல்லைங்க இப்பதாங்க பாங்க சொன்னாங்க. இல்லையே அரிசில கேட்கலையேன்ட்டாங்க. அரே வா வா, இவங்க சொன்ன பாங்க அரிசில கேக்குது. அரிசி வாலே பி சுன்னதே தே ஜிஸ்கி वो अज़ा है अज़ाने बिलाली रह गई रस्म अज़ान. பாங்குடைய சடங்கு இன்றைக்கு பாக்கி இருக்கிறது. ரூஹ பிலாலி நரஹி, பிலால் நாயத்துடைய ரூ அந்த பாங்கிலே ஏன் இல்லை? ஃபல்சஃபா ரஹ் கயி தல்கீன் கஸாலி நரஹி. இன்றும் மார்க்க கலைகள் படித்துக் கொடுக்கப்படுகிறது. மதரசாக்கள் எல்லா பாடங்களும் இருக்கிறது. நஹ்வு இருக்குது, சர்ஃப் இருக்கு, மந்திக் இருக்கு, மஆனி இருக்கு, தஃப்சீர் இருக்கு, உசூல் தஃப்சீர் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, உசூல் ஹதீஸ் இருக்கு. கஸாலி இமாம் இருந்த அந்த இயக்கம் அந்த உள்ளத்தில் துடிதுடிப்பு ஏன் என்று இல்லாமல் போய்விட்டது. தல்கீன் கஸாலி நரஹி வாயிஸே கௌம் மே வோ புக்த கியாலி நரஹி. இன்று மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றக்கூடியவர்களிடத்திலே இந்த புக்த கியாலி, எப்படியாவது இந்த மக்களை திருத்திடணுமே, எப்படியாவது ஊர் மக்கள் எல்லாம் நல்லவர்களா மாறிடணுமே, எப்படியாவது ஊர் மக்கள் அத்தனை பேரையும் எல்லாம் மன்னிச்சிடணுமே, இந்த வந்து எத்தனை நாள் இங்க இருக்கிறோம் தெரியல, எவ்வளவு நாள் ஹயாத்தா இருக்கிறோம் தெரியல, எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் உண்டாயிரணுமே என்று உன் உள்ளத்திலே வேகம் ஏன் வரவில்லை? வாயிஸே கௌமமே ஓ புக்த கியாலி நரஹி பர்க தபஈ நரஹி ஷுஅல மகாலி நரஹி. உங்கள் வார்த்தைகளை மின்னல் வெட்டவில்லை, உங்கள் சொற்களை இடி இடிக்கவில்லை. பர்க தபஈ நரஹி ஷுஅல மகாலி நரஹி ரஹகயி ரஸ்மே அஸான் ரூஹ பிலாலி நரஹி. அல்லாஹ் இக்பால் சொன்னாங்க, ஷேഖനെ சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்ட்ட அழுது அல்லாஹ்ட்ட ருஜுவாயி ஒரு மணி நேரம் அல்லாஹ் மேல திக்ர் செஞ்சு செய்தி அல்லாஹ்ட்ட வாங்க. அல்லாஹ்ட்ட செய்தி வாங்கி மக்கள்கிட்ட சொல்லி பார். அந்த மக்களுக்கு அந்த எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் பார். இந்த ஒவ்வொரு சொல்லும் மக்களுடைய இதயத்துல போய் எப்படி பாயும் பார், எங்க போய் சேரும் பார். நீ செய்திய பேப்பர்கள்லையும் நியூஸ் பேப்பர்லையும் இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, அதாவது இன்றைக்கு ட்ரெண்ட் பயான் பேர். அது என்னது, இன்னைக்கு என்ன டாபிக் ஒரு வாரமா மக்கள்கிட்ட ஓடிச்சோ அதை பயானா சொல்றது, அதை பயானா அதை அப்படியே சேர்த்து அதை அப்படியே சேர்த்து பயானா சொல்றது ட்ரெண்ட் பயான். அறிஞ்சுங்களா? அதை இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. ஷேഖ்னா சொன்னாங்க, நீ பயானா அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குவா, அவன் அங்கிருந்து ரிசீவிங் அங்க வை, அங்க இருந்து செய்தியை வாங்கி மக்கள்கிட்ட சொல்லு. டேப் ரிகார்டா இருக்காத, ரேடியோவா எழுதிடுவாங்க. இதுமா டேப் ரிகார்டு அர்த்தம் என்ன? ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை பேசும், புதுசா செய்தி வராது. ஆனால் ஆல் இந்தியா ரேடியோ அன்றைக்கு டெலிகாஸ்ட் டெலிவிஷன் என்ன செய்யுங்க, இன்று புயல் சென்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னைக்கு அப்டேட் என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைய செய்தி சொல்லுமே. அது மாதிரி நீ அல்லாஹ்ட்ட செய்தி வாங்க, அல்லாஹ்ட்ட வாங்கி நீ பேசு. ஆதீனாஹும் மில்லதுன்னா இல்மா, நாம் என் புறத்திலிருந்து இல்மை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும்போது, என் புறத்திலிருந்து இல்மை கொடுத்தோம், அந்த இல்மை நீ வாங்கு. அங்கதான் உங்க ஷேഖ்னாத்துடைய தொடர்பு தேவைப்படும். அன்பர்களே, இஸ்ஸுத்தீன் பின் அப்துஸ் சலாம் என்ற மகானை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் மிஸ்ர் நாட்டுடைய மிகச்சிறந்த முஃப்தி ஆஸம், மிகப்பெரிய முஃப்தியா இருந்தாங்க. மிஸ்ர்ல ஹிஜ்ரி 700 சொச்சத்துல இருந்தாங்க. அவங்களுடைய சூஃபியாக்கள்லாம் பிடிக்காது. நாங்க கற்ற கல்வி என்ன, அவங்க போய் சும்மா கான்கால உட்காந்து அல்லாஹ் 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 திக்ர் செஞ்சு என்னத்தை பெருசா அவங்க சாதிச்சுட்டாங்க? என்ன பெருசா? நான் எங்களோட பெரிய வந்துட்டாங்களா அவங்கள? நாங்க 7 வருஷம் என்ன, அப்புறம் 9 வருஷம் ஹிஃப்ஸ், அப்புறமேல ஃபாசில் ஓதி 10-12 வருஷம் கிதாபிலேயே கடந்து ஊறி போய் வெளியே வந்திருக்கணும். அவர் என்ன பேர் சொல்லி கொடுக்க போயிட்டாரு? என்ன பெருசா அவருக்கு தெரிஞ்சு போயிட போகுது? அவர்கிட்ட போய் நாங்க உட்காரணுமா, அவர்கிட்ட போய் இல்மையாம பெற்றுக்கிறோமா நாங்க என்று அவருக்கு ஒரு பெருமை. அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அவருக்கு. அந்த காலத்துல மாபெரும் மகான் அப்துல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தாங்க. அவங்களை கண்டாலே எரிஞ்சு விழுவார். அவர் தான் அந்த கிராண்ட் முஃப்தி, அந்த மொத்த மிஸ்ர் நாட்டுக்கு தலைமை முஃப்தி, தலைமை காசி சாப் அவர் தான். எடுத்து பாருங்க நெட்ல, இஸ்ஸுத்தீன் பின் அப்துல் சலாம் அவங்க வரலாறு முழுசா போட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப மட்டமா பேசுவார் சூஃபியாக்கள். ஒரு முறை உட்கார்ந்து பள்ளி மதரசால தரிசு கொடுக்குறாரு. பெரிய பிரம்மாண்டமான மதரசா, மிஸ்ரிலே பெரிய மதரசா. அந்த மதரசால தலைமை நாசிராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க.
ஷாதுல் இமாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி 4-5 முரீதுகள் எஜமானுடைய பின்னாடி பணிவா போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதே வேலை தான் இவங்களுக்கு. இப்படி போறது, 4 பேரை கிடைக்குது, ஏதாவது சொல்றது, அல்லாஹ் அல்லா ஜிக்ர் சொல்றது, ஏதாவது சொல்றது. ஒரு தஸ்பீ, ஒரு ஒரு ஹதீஸ் படிக்கலாம், ஒரு குர்ஆன் ஆயத்து தஃசீர் பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க தெரியாது உங்களுக்கு அப்படின்னு ஒரு மனசுல என்ன வந்து சொல்லி அங்க சொல்றாருங்க இருக்கிறவங்கள்ட்ட. சொல்றாரு பாத்தீங்களா, போறாரு சூஃபிகள் தெரிஞ்சுங்களா, பரதேசிகள் அப்படின்னு மட்டமா பேசுறாரு. அல்லாஹ் தஆலா இல்ஹாமன், டிஸ்டன்ஸ் பெருசுதான், தெருவுல போயிட்டு இருக்காங்க அவங்க, இல்ஹாமன் எஜமானுடைய மனசுல காமிச்சிட்டான். இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா போட்டான். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி மனசுல போட்டான். நேரா எபவுட் திரும்பி உள்ள வந்துட்டாங்க. நேரா மதரசாவுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. வந்தோன்னே அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உட்கார. உங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாம், கேளுங்க. நீங்க கிராண்ட் முஃப்தி ஆசம், நீங்க ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் கேளுங்க. ஒரு மனிதர் படித்தவர், ஓதி ஆலிம், அவரு பள்ளியில இமாமா இருக்கிறாரு. சரி, இஷா பள்ளிவாசல் தொழு வச்சார், ஜமாத் தொழு வச்சார், தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு வீட்டுக்கு போனார். அன்று ஒரு மனைவியோடு இல்லறம் செய்தார். காலையில ஃபஜ்ருக்கு குளிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுக்கு பள்ளிவாசலுக்கு போகணும். ஆனா குளிக்கிறத மறந்துட்டார். அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுக்கு குளிக்க மறந்துட்டார். மறந்துட்டு நைட்டு இல்லறம் இருந்ததையே மறந்து விட்டு, குளிக்கவே மறந்துட்டு, ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டார். குளிக்கல. பள்ளிவாசல்ல போய் ஃபஜ்ரும் தொழு வச்சுட்டார். அவருக்கு பின்னாடி பெரிய பள்ளிவாசல் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி தொழுதுட்டாங்க. இப்பதான் ஞாபகம் வருது, இப்ப மஸ்அலா என்ன செய்யறதுன்னு கேட்டார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அவருதான் அவரு. அது சொன்ன உடனே கை காலெல்லாம் வேர்த்து உருவிருத்து நடுநடுங்கி போயிட்டாரு. ஆமா, இல்ல நம்ம காலை குளிக்காமல தொழு வச்சுட்டோம் ஃபஜ்ரு, என் பின்னாடி 1000 பேர் தொழுதுட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது? நான் எல்லாரோட தொழுகையும் ஃபசாத், இவர் தொழுகையும் ஃபசாத். 1000 பேரும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறதா, இல்ல 1000 பேரையும் கூப்பிட்டு அலௌன்ஸ் பண்றதா, நைட்டு நான் வந்து இந்த மாதிரி இல்லறம் இருந்து விட்டு குளிக்க மறந்துட்டேன்னு சொல்றதா? அப்படி வேத்து விறுவிறுத்து போய் என்ன செய்யறது தெரியல. எஜமான் காலில் விழுந்துட்டாரு, எஜமான் காப்பாத்துங்க. அன்னைக்கு எஜமான் பையத்து வாங்கி அவங்களுடைய முரீது வாங்கி வாழ்ந்தாங்கன்னு சரித்திரத்தில் எழுதுறாங்க. எடுத்து பாருங்க, நெட்ல இருக்கு அவங்க சரித்திரம். எங்க போய் வாலாட்டுற? நீ யார்கிட்ட சூஃபியா கிட்ட வாலாட்டுற? அவங்க வாழை நறுக்கி வச்சுக்கோ. நீ எவ்வளவுதான் உலகத்துல பெரிய ஆலிம்ஷாவா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், சூஃபியாவுடைய வாசல்ல வரும்போது ஒன்னும் தெரியாதவனா வா, தலை குனிஞ்சு உள்ளவா, உன்னை கிரீடமாக்கி அலங்கரிச்சு அனுப்புவாங்க. ஒன்று இருக்கிற இல்முக்கு மேல இன்னும் இல்மு கொடுத்து அனுப்புவாங்க. என் ஷேഖനെ சொல்லுவாங்க, நீ ஒரு ஆலிமுக்கு அலங்காரம் செய்வது ஈஸிப்பா, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு தௌஹீதுடைய ஞானங்களை போதிக்கிறது ஈஸி. ஏன்னா அவங்க இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. உஜூதுனா என்னன்னு தெரியும், சிஃபாத்துனா என்னன்னு தெரியும். சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனு தாத்தின் வலா கைரன் சிவாஹுதின் பிசாலி, அல்லாஹ்வுடைய சிஃபத் அவன் ஐனும் அல்ல கைரும் அல்ல. இந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா வார்த்தைகளும் தெரியும். இந்த வார்த்தைகளை ஜாயின் பண்ணி உஜூதுனா என்ன, சிஃபாத்னா என்ன, ஃபால்னா என்ன, ஆசார்னா என்ன, மஃபால்ல மஜ்பூர்னா என்ன, ஆசார்ல முக்தார், ஆசார்ல மாலிகுல் முல்க்னா என்னங்கிற இந்த விளக்கங்களை கொடுத்தா இறைஞான பாடங்களை எளிமையான முறையில் அவளுக்கு சொல்லி கொடுத்து விடலாம். ஆனா ஒரு அவாமுன்னாசு சாதாரண மனிதனை உருவாக்குற ரொம்ப கஷ்டம். ஒரு வாயிலே வராது, உஜூதுனா வராது, சிஃபாத்துனா வர, ஐனியத்து கைரியத்து வாயிலே வார்த்தை வராது, பெறாத பாடுபடணும். இதெல்லாம் விளங்க வச்சு அதுக்கு பின்னாடி அதுக்கு பேசிக் அடிப்படையை கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி நீ அவரை பெரியாளா நீ கொண்டு வரணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஷேഖ് ஒரு அவாமுன்னாச ஒருத்தரை மார்க்க கலைகளை கற்காத ஒரு மனிதரை இறைஞான கலையை உருவாக்கி லாத்து சிஃபாத் அஃபால் அஸர் இஸ்லாம் ஈமான் இஹ்சான் தக்வா தௌஹீது உஜூது சிஃபாத்துடைய பாடம் கொண்டு வந்து ஐனியத்து கைரியத்துடைய பாடம் கொண்டு வந்து தகாயிக்குடைய பாடம் ஹகாயிக்குடைய பாடம் அஹதியத்து வஹதத்து வாஹிதுடைய பாடம் ஹகீகத்து முஹம்மதியுடைய பாடம் இதெல்லாம் கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வார்த்தைகளை ஏற்கனவே பல்லாண்டுகள் கற்று விளங்கிய உலமாக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நீ ஈஸியா விளங்கிக்கலாம். கல்ல வந்து பெட்ரோல் ஊற்றி பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்லு தெரிஞ்சுங்களா, பேப்பரு ஈஸியா பத்திக்கும். அதனால என் ஷேഖனை சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு பயான் செய்யறதாம எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன்னா அவங்க இந்த இல்மை வாங்குவாங்க. கொஞ்சம் அவங்கள்ட்ட தன்னை மாற்றிக்கொண்டார்களே ஆனால், தன் மனதிலே பணிவை அன்பை உண்டாக்கி கொள்வார்கள் ஆனால் இந்த இல்மை சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதை சீக்கிரமா மேல வந்துருவாங்கப்பா என்று சொல்லி எஜமா அவங்க சபையில எங்க இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் கடைசியில 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. 27ல எல்லாம் ஆலிம்களை மட்டும் முன்னாடி வாங்காம 30 ஆலிம்களை முன்னாடி வச்சு எஜமான் சொல்லி கொடுத்தாங்க. ஷேഖ்நாத் 25 குலஃபாக்களில் 5 பேர் தவிர மீதி 20 பேர் எல்லாம் பெரிய பெரிய ஜய்யிதான ஆலிம்கள்.
காயல்பட்டணத்தை 20 வருஷமாக 25 வருஷமா உஸ்தாதாக 13 வருஷமா கடைசி 13 வருஷம் நாசிராக பணியாற்றிய எம் எஸ் அப்துல் காதர் ஹசரத் நபிலா அவங்க ஷேகனாட பயத் வாங்கி சொன்னாங்க, நான் 50 வருஷ காலம் மதரசால ஓதி கொடுத்து ஓட்டிட்டேன், ஆனா நீங்க சொல்லி கொடுத்த இந்த இல்மின் பக்கம் இதுவரை கவனம் செலுத்தவே இல்லையேன்னு இப்ப எனக்கு ஏக்கமா இருக்கு. சின்ன வயசுலயே வராம போயிட்டேனே. ஏன்னா இஸ்லாமியமோட முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏசான்னு ஒண்ணு இருக்கு. ஹதீஸ் ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஸ்லாம் ஈமானோட முடிச்சிட்டோம் வாழ்க்கைய. இஹ்சானும் சேர்ந்தால்தான் தீன் முக்கம்மலாகும். ஜி பெருமானார் வந்த நோக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது யதுலு அலைஹிம் ஆயாத்தி வ யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். அதன் பக்கம் நான் கவனம் செலுத்தலையே. யதுலு அலைஹிம் ஆயாத்தி வந்துருச்சு, திலாவத்திய குர்ஆன் நம்மள்ட்ட வந்துருச்சு, யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா கிதாப ஹிக்மத்தை படித்துக் கொண்டோம் மதரசாக்கல்ல, வ யுஸக்கீஹிமின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையே என்று நாம் பின்னால் வருத்தப்படக்கூடாது. அப்படி நான் என் வாழ்க்கையை போகிட்டனே என்று அந்த பாக்கவி எம் எஸ் அப்துல் காதர் பாக்கவி ஹஜ்ரத் சொல்லி காமிச்சாங்க. அதனால நம்ம நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷா நம்ம கொடுத்திருக்கிற இந்த இல்மை மேலும் அலங்காரமாக்க வேண்டும். இதற்கு மேலும் மேலும் அந்த இல்மை உயர்த்தி ஹகீகத்துடைய ஷரியத்துடைய இல்முக்கு இன்னும் இதற்கு மேல் வந்து தரீகத்துடைய இல்மை ஹகீகத்துடைய மாரிஃபத்துடைய இல்மை பெற்று அதை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு உழைக்கும். அதுதான் நம்முடைய அந்த இல்மை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்குரிய அடையாளம். வத்தகுல்லாஹ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் தக்வா செய், மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக வஷ்ஷௌக இலா லிகாயிக் ஃபீ கைரி ضراء முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா. யா அல்லாஹ், லzzatan நظரி இலா வஜ்ஹிக், உன் திருமுகத்தை பார்ப்பதிலே லzzத்தை கொடு, இன்பத்தை கொடு, எனக்கு ஆசையை கொடு. எப்ப ஆசை வரும்? அல்லாஹ்வுடைய வஜ்ஹுல்லா என்ன? ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லான்னு சொன்னானே, எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம்னு சொன்னானே அல்லாஹ் தஆலா. எதை திருமுகம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா? இந்த பக்கம் திரும்பினா தூண் தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா ஃபேன் தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா ஓடு தெரியுது, இந்த திரும்பினா மனிதர்கள் தெரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமுகம்னு எதை சொன்னா அல்லாஹ் தஆலா? இந்த தூண் அல்லாஹ் திருமுகம்னு சொன்னானா? அவை ஐனமா துவல்லு, உன் முகத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் ஃபஸம்மா வஜ்ஹுல்லா, அங்கே அல்லாஹ்வுடைய முகம்தான் இருக்கிறது. என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய இல்மு இருக்குது. இல்மு எப்படி தனியா இருக்கும்? அல்லாஹ்வுடைய குதிரத் இருக்கு, சக்தி இருக்கு, அது எப்படி தனியா இருக்கும்? அது எப்படி சக்தி தனியா வரும்? சக்திங்கிற சிஃபத்தாச்சே, சிஃபத்து தாத்து விட்டு பிரியவே பிரியாது. சிஃபத்து தாத்து விட்டு பிரிவதற்கு வாய்ப்பே இல்லையே. எலுமிச்சம்பழம் எங்க இருக்கோ அங்கதான் புளிப்பு இருக்கும், ஜீனி எங்க இருக்கோ அங்கதான் இனிப்பு இருக்கும். அல்லாஹ் ஒரு பக்கம், அல்லாஹ் சிஃபத்து ஒரு பக்கம் இருக்க முடியாது. அப்ப நீயா கற்பனை பண்ணி கொண்டு வஜ்ஹுல்லா என்றால் சிஃபாத்துல்லா அர்த்தம் வைக்காத. வஜ்ஹுல்லா கா மானா ஜாத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஜாத். ஐனமா துவல்லு, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய ஜாத் தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எடுத்து பாருங்க தஃசீர்ல. அப்ப இந்த தூணை அல்லாஹ்வுடைய ஜாத்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஜாத் தூணாக மாறவில்லை, தூண் அல்லாஹ்வுடைய ஜாத்தாக மாறவில்லை. ஆனா இங்க தூணும் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இருக்கு. அது எப்படி இருக்கு? எப்படிங்க ரெண்டு இருக்க முடியும்? அல்லாஹ் இந்த தூண் அல்லாஹ்வும் அல்ல, அல்லாஹ்வுடைய பிரிஞ்சும் இல்லை. அது எப்படி இருக்கும்? ஐனியத் மஅல் கைரியத், கைரியத் மஅல் ஐனியத், தன்ஸீஹ் மஅத் தஷ்பீஹ், தஷ்பீஹ் மஅத் தன்ஸீஹ். எப்படி சாத்தியம்? இந்த பாடங்களை விளங்காம குர்ஆனை விளங்கவே முடியாது. நம்ம எப்படி ஆயிடுச்சு? இப்ப அதான் விடுங்க, பின்னாடி விளங்கி இப்ப கபருக்கு போய் விளங்கமா. யாரும் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டாலும் சரிதான், அது மாக்கும் ஐனமா குன்தும் நல்லா சொல்றானே, எங்க இருந்தாலும் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றானே, எப்படி இருக்கிறான்? நல்லா பார்த்துட்டு இருக்கான்பா, பைனோகுலர் வச்சு அரிசில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, அர்த்தம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அரிசி தான் இருக்கிறான், இங்க இல்ல, அங்கதான் என்ன செய்யறேன்னு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் உன் கூட இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்றது இல்ல, நான் உன் கூட தான், கவலைப்படாதப்பா, நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி பிரதமர் சொல்றாரு, மக்களாகிய உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். அவர் இப்ப டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறார், அங்க இருந்து பேசுறாரு. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான்பா, நம்ம கூட இருக்கிறேன். கேவை உனக்கு ஒண்ணு விளங்கலைங்கிறதுக்காக வேண்டி அவனையும் சேர்த்து முட்டாளாக்கிறது, கேள்வி கேட்கறதும் சேர்த்து முட்டாளாக்கிறது. விளங்குச்சுங்களா? என் ஷேகன் அவர் கதை சொன்னாங்க. டெல்லியில ஒருத்தர் இருந்தாராம், புதுசா ஒட்டகம் வந்திருக்குது அந்த ஊருக்கு. அந்த பையன் பார்த்துட்டான், அத்தான் அப்பாட்ட கேட்கறான், அப்பா நீதான் உலகத்துக்கு பெரிய அறிவாளி, இந்த மிருகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா அவனும் அப்பதான் புதுசா பாக்குறான். விளங்குச்சுங்களா? புதுசா பாக்க, என்னப்பா இது, என்ன மிருகம் பா இதுன்னு கேட்டான். இது தெரியாதா, இது இப்படிதான்ப்பா இருக்கும், நான் போய் பாக்குறதா இப்படிதான் இருக்கும் அது. பேர் சொல்ல, அது அப்படிதான் இருக்கும், அதான் அதுக்கு பேரு. அப்படியா? இப்ப பையன் உடல அத்தாவ, இது முட்டை போடுமா குட்டி போடுமா அப்பான்னு. சமயத்துல முட்டையும் போடும், சமயத்துல குட்டியும் போட்டுக்க மாட்டான், ரெண்டும் மாத்தி மாத்தி போட்டுப்பான்.
தெரியாட்டி இல்லப்பா எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு என்ன வெளியே வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு கேட்டா எங்க நான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னைய மற்றொரு அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தலை குனிஞ்சு போய் எப்படிங்க அது சொல்லுங்கன்னு கேட்கறான். அது எப்படி கேட்கறது? உனக்கு மாத்திரை தெரியல, சுகர் ஜாஸ்தி ஆயிருச்சு, டெஸ்ட் பண்ண 600 வருது, டாக்டர்கிட்ட போற. டாக்டர் இப்பதான் படிச்சு வந்தவர், எம்டி எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அவருக்கு 30 வயசு தான், உனக்கு 60 வயசு. 60 வயசு நான் போய் எனக்கு வந்து அவன்கிட்ட போய் முன்னாடி நின்று கை கட்டி நின்று என் குறைகளை சொல்லி தீர்வு சொல்ல கேட்ட கேவலம் நினைக்கிறவன் இல்லவே இல்லை. என் வியாதி தீர வேண்டும். அவன் எத்தனை வயசு நமக்கு என்ன அர்த்தம்? போய் சார் இந்த மாதிரிலாம் இருக்கு சார் அப்படின்னு நான் கண்ணிட்டு தலையை திருப்பு. என்ன பார்த்து நாக்கு நீட்டுன்னு சொல்றியாடி அறிவு கட்ட முட்டாள். 65 வயசு எனக்கு. எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய ஹத்தீப். நான் ஊரே போற இடத்துல மாலை உழுகுது, போற இடத்துல எனக்கு பவர் நாக்கு நீட்டு கேவலம். அவ்வளவு கேவலமா எனக்கு சொல்றது இல்லை. வேற என்ன நீட்டணும் சார் சொல்லுங்க? நாக்க நீட்டு, கண்ணனு காட்டு, எல்லாத்தையும் நீட்டு, எல்லாம் காமிட்டு அவளுக்கு மாதிரி சரிங்க சார் இது என்ன செய்யணும் சார்? சரி சார், சரிங்க சார், ஒரு வாரம் கழிச்சு வரட்டுங்களா? அவ்வளவு குனிற உன்னுடைய உடல் வியாதி தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் முன்னாடி பணிஞ்சு நிக்கிற ஷேகனே சொன்னாங்க, உன் கல்புடைய குஃபுரு ஷிருக்கு நிஃபாக இருத்திதா தீரணும், உன் மடமையும் தீரணும், அல்லாஹ்வை பற்றி ஞானம் வரணும்காண்டி ஏன் போய் ஞானவான்களை முன்னாடி நிக்க கூடாது நீ எதுமா சொல்லுவாங்க. அப்ப ஷேகநாயகம் சொன்னாங்க, ஆலிம்களாகிய நீங்கள் இதை மேலும் மேலும் அலங்கரித்து இதுல கவனம் செலுத்தி, இதன் பக்கம் இன்னும் கவனம் செலுத்தி, இந்த இல்மின் பக்கம் இன்னும் கற்றுக்கொண்டால் அல்லாஹ் ஜல்ல இந்த உலகிலேயே உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்வான். இந்த உலகம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப ஆலிம்கள்ட்ட ஒண்ணு, சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேலே தேவையில்லைங்க படிச்சது போதும். சில பேர் என்ன சொல்றாங்க, இதே அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தாசிஃபாத்துடைய இல்ம அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு நல்லா சொல்றான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அஃபலா ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்கன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்குவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது என்ற அத்தனை ஸ்டேஜ்களையும் நம்ம ஷேഖமார்கள் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாங்க. நண்பர்களே, பெரியார்களே, நேரமாயிருச்சு, உலமாக்கள் எல்லாம் துஹர் தொழுவுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். நாம் இந்த இல்மின் பக்கம் கவனம் செலுத்தி ஞானங்களை பெற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் தாலா முழு உலகை நம்ம கைவசமாக்கி கொடுப்பான். உலகம் கைவசம் வருதோ இல்லையோ, அல்லாஹுடைய உண்மை குலாம்களாக, இறை ஞானிகளாக, அல்லாஹை அறிந்தவர்களாக ஆவதற்கு, அல்லாஹுடைய ஜாக்கிரீன்களாக, ஜாக்கிரீன் அல்லாஹ் கசீரம் ஜாக்கிராத்துல அல்லாஹ் தாலா நம்மையும் சேர்த்து அருள் புரிவான். அதன் பக்கம் கவனத்தை செலுத்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஞானங்களை பெற்று அல்லாஹ் தாலாவை அடைவதற்கும், இர்ஃபானுடைய ஞானங்களை பெற்று வலிமார்களுடைய லிஸ்டில் சேருவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.